ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி பேசலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த உணவு எது? உங்களுக்கு பிடித்த உணவு எது? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? உங்களுக்கு பிடித்த உணவு எது? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எந்த உணவை வெறுக்கிறீர்கள்? நீங்கள் எந்த உணவை வெறுக்கிறீர்கள்? உங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஃபுட் டு யூ ஹேட்? வாட் ஃபுட் டு யூ ஹேட்? நீங்கள் எந்த உணவை வெறுக்கிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் துரித உணவை விரும்பி சாப்பிடுவீர்களா? இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டு யூ லைக் ஃபாஸ்ட் ஃபுட்? டு யூ லைக் ஃபாஸ்ட் ஃபுட்? நீங்கள் துரித உணவை விரும்பி சாப்பிடுவீர்களா? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு பிடிக்காத உணவு எது? உங்களுக்கு பிடிக்காத உணவு எது? வாட் ஃபுட் டு யூ டிஸ்லைக்? வாட் ஃபுட் டு யூ டிஸ்லைக்? உங்களுக்கு பிடிக்காத உணவு எது? நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு பிடித்த உணவகம் உள்ளதா? உங்களுக்கு பிடித்த உணவகம் உள்ளதா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டு யூ ஹாவ் அ ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்? டு யூ ஹாவ் அ ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்? உங்களுக்கு பிடித்த உணவகம் உள்ளதா? நெக்ஸ்ட் ஒன், எது சிறந்தது? எது சிறந்தது? இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, விச் ஒன் இஸ் பெட்டர்? விச் ஒன் இஸ் பெட்டர்? எது சிறந்தது? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் பிறந்த நாளில் நீங்கள் என்ன உணவை விரும்புகிறீர்கள்? உங்கள் பிறந்த நாளில் நீங்கள் என்ன உணவை உண்ண விரும்புகிறீர்கள்? இதை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, வாட் ஃபுட் டு யூ லைக் டு ஈட் ஆன் யுவர் பர்த்டே? வாட் ஃபுட் டு யூ லைக் டு ஈட் ஆன் யுவர் பர்த்டே? உங்கள் பிறந்த நாளில் நீங்கள் என்ன உணவை உண்ண விரும்புகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் யாருடன் சேர்ந்து சாப்பிட விரும்புகிறீர்கள்? நீங்கள் யாருடன் சேர்ந்து சாப்பிட விரும்புகிறீர்கள்? இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, ஹூ வுட் யூ லைக் டு ஈட் வித்? ஹூ வுட் யூ லைக் டு ஈட் வித்? நீங்கள் யாருடன் சேர்ந்து சாப்பிட விரும்புகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், உங்கள் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? உங்கள் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? இதை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, டு யூ ஷேர் யுவர் ஃபுட் வித் அதர்ஸ்? டு யூ ஷேர் யுவர் ஃபுட் வித் அதர்ஸ்? உங்கள் உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்களா? நெக்ஸ்ட் ஒன், என்னால் நிறைய சாப்பிட முடியாது. என்னால் நிறைய சாப்பிட முடியாது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, I can't eat much. I can't eat much. என்னால் நிறைய சாப்பிட முடியாது. நெக்ஸ்ட் ஒன், எப்போவெல்லாம் நீங்கள் உணவை ஆர்டர் செய்வீர்கள்? எப்போவெல்லாம் நீங்கள் உணவை ஆர்டர் செய்வீர்கள்? இதை நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, whenever you order food. whenever you order food. எப்பொழுதெல்லாம் நீங்கள் உணவை ஆர்டர் செய்வீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், ஐஸ்கிரீம் அல்லது கேக், இதில் உங்களுக்கு எது அதிகம் பிடிக்கும்? ஐஸ்கிரீம் அல்லது கேக், இதில் உங்களுக்கு எது அதிகம் பிடிக்கும்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, விச் ஒன் டு யூ லைக்? ஐஸ்கிரீம் ஆர் கேக்? விச் ஒன் டு யூ லைக்? ஐஸ்கிரீம் ஆர் கேக்? ஐஸ்கிரீம் அல்லது கேக், இதில் உங்களுக்கு எது அதிகம் பிடிக்கும்? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எவ்வளவு பழம் சாப்பிடுவீர்கள்? நீங்கள் எவ்வளவு பழம் சாப்பிடுவீர்கள்? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஹவு மச் ஃப்ரூட் வில் யூ ஈட்? ஹவு மச் ஃப்ரூட் வில் யூ ஈட்? நீங்கள் எவ்வளவு பழம் சாப்பிடுவீர்கள்? நெக்ஸ்ட் ஒன், உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியும்? உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியும்? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, how much can you eat? how much can you eat? உங்களால் எவ்வளவு சாப்பிட முடியும்? நெக்ஸ்ட் ஒன்,
வீட்டு சாப்பாடு உடலுக்கு நல்லது. வீட்டு சாப்பாடு உடலுக்கு நல்லது. Homemade food is good for health. Homemade food is good for health. வீட்டு சாப்பாடு உடலுக்கு நல்லது. Next one. புதிய உணவை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? புதிய உணவை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? இது நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Do you like trying new food? Do you like trying new food? புதிய உணவை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் எப்பொழுதாவது உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவீர்களா? நீங்கள் எப்பொழுதாவது உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவீர்களா? இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, Do you ever order food? Do you ever order food? நீங்கள் எப்பொழுதாவது உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவீர்களா? நெக்ஸ்ட் ஒன். காலை உணவை எத்தனை மணிக்குள் சாப்பிடுவீர்கள்? காலை உணவை எத்தனை மணிக்குள் சாப்பிடுவீர்கள்? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, What time do you have breakfast? What time do you have breakfast? காலை உணவை எத்தனை மணிக்குள் சாப்பிடுவீர்கள்? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் சூடான பானம் குடிக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் சூடான பானம் குடிக்க விரும்புகிறீர்களா? இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, Do you like drink hot drinks? Do you like drink hot drinks? நீங்கள் சூடான பானம் குடிக்க விரும்புகிறீர்களா? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் என்ன இனிப்பு சாப்பிட விரும்புகிறீர்கள்? நீங்கள் என்ன இனிப்பு சாப்பிட விரும்புகிறீர்கள்? இந்த சென்டென்ஸை நாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, What sweet do you love to eat? What sweet do you love to eat? நீங்கள் என்ன இனிப்பு சாப்பிட விரும்புகிறீர்கள்? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் கடைசியாக சமைத்த உணவு எது? நீங்கள் கடைசியாக சமைத்த உணவு எது? இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, What was the last meal you cooked? What was the last meal you cooked? நீங்கள் கடைசியாக சமைத்த உணவு என்ன? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் மீதியான உணவை சாப்பிடுவீர்களா? நீங்கள் மீதியான உணவை சாப்பிடுவீர்களா? இதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா, Will you eat leftovers? Will you eat leftovers? நீங்கள் மீதியான உணவை சாப்பிடுவீர்களா? நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் இதுவரை சாப்பிட்டதில் மிகவும் விலை உயர்ந்த உணவு எது? நீங்கள் இதுவரை சாப்பிட்டதில் மிகவும் விலை உயர்ந்த உணவு எது? இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, What is the most expensive meal you have ever eaten? What is the most expensive meal you have ever eaten? நீங்கள் இதுவரை சாப்பிட்டதில் மிகவும் விலை உயர்ந்த உணவு எது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாப்பிட்ற டைமில் நம்ம பேசக்கூடியதான நிறைய தமிழ் வாக்கியங்களை இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.